Hello friends, welcome back to RSV Kitchen. நாம் இன்னைக்கு வீடியோவில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி பால்கோவா எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பால்கோவா செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடைக்கும். வாங்க இப்போ பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் திக்கான பால் எடுக்கிறதுனால பால் சீக்கிரமாக சுண்டி பால்கோவா ரெடி ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பால் ஆட் பண்ண பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு பால் கொதி வர வரையும் பக்கத்தில் இருந்தே காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்தே இந்த மாதிரி கரண்டியால் பாலை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவு நம்ம கொதி விட்டு எடுத்துக்க போகிறோம். உங்களோட பால் தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதுனால உங்களுடைய பால் நல்லா திக்காகி சீக்கிரம் பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பால் 1 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் அளவு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. பால் நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது அடிக்கடி இந்த மாதிரி பாலாடை தேங்கும். இது எல்லாத்தையும் அடிக்கடி சுத்தம் பண்ணி நம்ம கொதி விட்டு எடுத்துக்கலாம். கரண்டியில் உள்ள பாலாடை மட்டும் இல்லாமல் பேனில் சைடில் எல்லாத்துலேயும் பாலாடை தேங்கும். அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொதி விட்டு எடுத்துக்கலாம். முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய 1/4 லிட்டர் பால் நல்லா சுண்டி இந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பாலோட பதம் நல்லா அள்ளினீங்கன்னா கொஞ்சம் தேங்கி நிற்கிற அளவு இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைய அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் இன்னும் நல்லா சுண்டி பால்கோவா பதத்துக்கு வரத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் இந்த அளவு நல்லா சுண்டி வந்ததும் சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்குக்கு 1/4 கப் மாதிரி சீனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப சீனியை அதிகரித்தாலும் அதிகரிச்சுக்கலாம், கம்மி வேணும்னாலும் கம்மி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கண்டென்சன் மில்க் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சுகரோட லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ண பிறகு சுற்றிலும் இந்த மாதிரி பாலாடை தேங்கி நிற்கும். அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் ஆட் பண்ண பிறகு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. சுகர் மெல்ட் ஆகி இந்த அளவு தண்ணி பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா 5 நிமிஷம் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளுடைய பால்கோவா சுண்டி நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 கட் பண்ணி வச்சிருக்க 5 முந்திரி பருப்பு, ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு நெய். வீட்டு நெய் ஆட் பண்ணிங்கன்னா வாசமாக பால்கோவா ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கட்டியான பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பால்கோவாவோட பதம் கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுதான் பால்கோவோட பதம். சூடாக இருக்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறுனதும் நல்லா கட்டியாயிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். வீட்டில் இருக்கிற 3-4 பொருளை வச்சு ஈஸியாக சூப்பரான ஹோம் மேட் பால்கோவா ரெடி.
பால்கோவாவை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. அப்போ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பால்கோவா ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.